மாதா பிதா குரு தெய்வத்துக்கு வணக்கம். நான் பேசும் என் தாய்மொழி தமிழுக்கு என்னுடைய முதல் வணக்கம். சீக்கிரம் பேசி முடிச்சிடறேன், அவங்ககிட்ட இதை வீணாக்க விரும்பல. சினிமாவில் இருக்கனா இல்லையான்னு எல்லாருக்கும் ஒரு டவுட்டு. இந்த பிக் பாஸ் போயிட்டு வந்ததுக்கப்புறம் கொஞ்சம் ஆளே காணோம், நெஞ்சுக்கு நீதி படம் பண்ணார். அப்புறம் மக்கள்கிட்ட எனக்கு என்ன தெரியும் அப்படிங்கிறது ஒவ்வொரு நேரமும் எனக்கு தெரியறதில்ல, ஆனால் என்னை சுற்றி இருக்கிறவங்களுக்கு மற்றவங்களுக்கு தெரியும். அப்படி எனக்கு என்ன தெரியும், என்னால் என்ன முடியுங்கிறத நம்பி இன்னைக்கு ஒவ்வொரு வாய்ப்பை கொடுத்த என்னுடைய ஒவ்வொரு தயாரிப்பாளருக்கும், ஒவ்வொரு இயக்குனருக்கும், ஒவ்வொரு டெக்னீஷியனுக்குமே இந்த நேரத்தில் நான் அவங்களுடைய பாதம் தொட்டு நன்றி சொல்லிக்கிறேன். தயாரிக்கிறது முக்கியமாக தயாரிப்பாளருக்கு ஏன் நான் நன்றி சொல்லணும் அப்படின்னா, இந்த படம் பண்ணதுக்கு சூரி எனக்கு ரொம்ப நண்பர், லக்ஷ்மண் எல்லாருமே எனக்கு ஃப்ரெண்ட், ஏற்கனவே படம் பண்ணியிருக்கோம். இது ரொம்ப கொஞ்சம் எனக்கு கோவம் இருக்குது, எனக்கு எமோஷன்ஸ் இருக்குது. இப்போ இதெல்லாம் நான் இங்கே எதுவுமே உங்கள்கிட்ட காட்ட விரும்பலை. ஏன்னா நிறைய அவமானங்களை தாண்டி தான் ஒவ்வொரு கலைஞர்களுமே இந்த சினிமாவுக்கு வராங்க. அவமானப்படாத யாருமே வர முடியாது. இது எனக்கும் அது ஒரு தடவை இல்லை, 2 தடவை இல்லை, பலாயிரம் தடவை அந்த விஷயம் நடந்துகிட்டே இருக்கு, திருப்பூர் நடந்துகிட்டே இருக்கு, இன்னைக்கு நடந்துகிட்டே தான் இருக்கு. இது எனக்கு மட்டும் இல்லை, சினிமாவை நேசிக்கிற ஒவ்வொருத்தருக்குமே நடந்துட்டு இருக்கு. இது எனக்கு மட்டும் புதுசாலாம் இல்லை. அது சுந்தர் சாருக்கு நடக்குது, எனக்கு நடக்குது, மற்ற கலைஞர்களுக்கு எல்லாருக்குமே நடக்குது. அடுத்து அவர்கிட்ட வச்ச ஒரு கேள்வி, ஆரியை நம்பி எதுக்கு இவ்வளோ காசு போட்டு படம் எடுக்கிறீங்க? அவர் பிக் பாஸ் போயிருக்காரு, அவர் ஆல்ரெடி படம் பண்ணி அவர் பல வருஷம் ஆச்சு. அவர் தேட்டருக்கு அவருக்கு என்ன பிஸ்னஸ் இருக்குது? இப்போ என்ன பெரிய குறை, நான் மண்டை குழம்பு போய் தர்றேன், எனக்கு எவ்வளோ பிஸ்னஸ் இருக்குன்னு யாருக்குமே தெரில, எனக்குமே தெரில. அதாவது ஓடலைன்னு சொல்லி ஒரு நம்பரை சொல்லலாம், ஓடி இருந்தால் ஓடி இருக்குன்னு சொல்லி ஒரு நம்பரை சொல்லலாம். ரெண்டுமே சொல்ல முடியாத ஒரு நம்பர் இருக்கும்போது அவர் சொன்ன ஒரு விஷயம், டிஸ்ட்ரிபியூட்டர்கிட்ட அவர் பேசிட்டு இருந்தார். அவர் சொன்ன விஷயம், சார் இந்த பக்கம் மைனஸ்லையும் இல்லை, இந்த பக்கம் ப்ளஸ்லையும் இல்லை, நான் சேஃபாக இருக்கேன் சார். ஏன்னா 0க்கு பக்கத்தில் எத்தனை நம்பர் வேணால் போடலாம் சார், ஆனால் மைனஸில் போயிட்டாங்கன்னா திருப்பி எடுத்துகிட்டு வர்றது கஷ்டம் சார். யாருக்கும் அறிமுகம் இல்லாத ஒரு முகத்தை நான் எடுத்துகிட்டு வரல. ஆனால் இந்த படம் மூலியமாக நான் எப்படி, நீங்கள் நெடுஞ்சாலை ஒரு படம் அவங்க பெரிய வீட்டுக்கு கொண்டு போய் சேர்த்துச்சு, எப்படி மாயா அவங்களுக்கு ஒரு அங்கீகாரத்தை ஏற்படுத்தி கொடுத்துச்சு, அப்புறம் நாகேஸ்வரியம், ஒவ்வொரு படங்களும் ஒரு அங்கீகாரத்தை ஏற்படுத்தி கொடுக்குதோ, இன்றைக்கு வெற்றி அடைஞ்ச ஹீரோக்கள் நிறைய பேர் இருக்காங்க, பிஸ்னஸ் உள்ள ஹீரோக்கள். அவர் சொன்ன விஷயம், அவர்கிட்ட சொன்ன விஷயம், வெற்றி அடைஞ்ச ஹீரோக்கள் பல பேர் இருக்காங்க. இன்னொன்று, அடுத்த கட்ட நகர்வை நோக்கி நகரக்கூடிய ஹீரோக்கள் இருக்காங்க. இந்த 2 பேருக்கு இடையில போராடக்கூடிய பல நல்ல ஹீரோக்கள் இந்த சினிமாவில் இருக்காங்க சார். அவங்களுக்கான வாய்ப்புங்கிறது இங்கே யாரோ ஒருத்தர் ஏற்படுத்தி கொடுத்து தான் சார் எல்லாருக்கும் நடந்திருக்கு. ஏன்னா அவருக்கு இவ்வளோ புரிதல் இருக்குன்னு எனக்குமே தெரியல சார். ரஜினியை ஃபர்ஸ்ட் படம் பண்ணும்போது யாருக்கும் தெரியாதுல்ல சார். இன்னைக்கு நமக்கு ரஜினி சார், இன்னைக்கு விஜய் சார், இன்னைக்கு அஜித் சார், யார் எப்போ மாறுவாங்கன்னு யாருக்குமே தெரியாது சார். ஒரு படம் தான் அவங்க வாழ்க்கையை மாற்றிருக்கு சார். காந்தாராங்கிற ஒரு படம் கர்நாடகத்துலேருந்து இன்னைக்கு வந்ததுக்கப்புறம் அந்த ஹீரோ நமக்கு யாருக்குமே தெரியாதுல்ல சார். ஃபர்ஸ்ட் படம் பண்ணும்போது தெரியாது. எந்த நம்பிக்கையில் அவங்களுக்கு 30 கோடி போட்டு காசு எடுத்தாங்க? அந்த நம்பிக்கை ஏன் சார் நமக்கு இருக்க மாட்டேங்குது அப்படிங்கிற அந்த கேள்வியை, அதே லவ் டுடே படமாக இருக்கட்டும், இவர் சொன்ன உதாரணம் சொன்னது. அப்போது யாரையோ நம்பி யாரையோ காசு போட்டால் தான் சார் இந்த படம் ஜெயிக்க முடியும். அப்படி யாரையோ நம்பி போடுறதுக்கு நான் உங்களை நம்பி காசு போட்டேன் சார், கட்டாயம் இந்த படம் என்னை கரை சேர்க்கும் சார். அதனால நான் கவலைப்படலை சார். அதுக்கப்புறம் ஒரே விஷயம் சார், இன்னொரு விஷயம் சொன்னாங்க, அது ரொம்ப ஹர்ட்டிங்காக இருந்துச்சு எனக்கு. ஏன்னா எனக்கு இது சினிமா வரும்போது சொன்னாங்க, இந்த மூஞ்சியெல்லாம் யார் பாப்பா அப்படின்னு சொல்லி ஒரு விஷயம் சொன்னாங்க. அதுக்கப்புறம் இந்த மூஞ்சியை நம்ம ஒரு இடத்துக்கு போராடி வர வேண்டியது, இது எல்லாருக்கும் நடக்க வச்சு. ஆனால் இப்போ சொன்ன விஷயம் சார், அவர் பிக் பாஸ்க்கு வந்தார், 16 கோடி ஓட்டு போட்டாங்க, அவருக்கு எந்த மக்கள் தேட்டருக்கு ஓப்பனிங் வரும் எப்படி பார்ப்பாங்க அப்படிங்கிற ஒரு கேள்வி எல்லாரும் கேட்குறாங்க சார் அப்படின்னு ஒரு விஷயம் சொன்னாங்க. நான் அவங்களுக்கெல்லாம் ஒரே பதில் தான் இப்போ நான் சொல்ல வேண்டிய விஷயமா நான் பதில் சொல்கிறேன். நான் பிக் பாஸ்ல போகும்போது எனக்கு இத்தனை பேர் ஓட்டு போடுவாங்க, எனக்கு இவ்வளோ பேர் சப்போர்ட் பண்ணுவாங்க, எனக்கு இவ்வளோ பெரிய ஆதரவு இருக்கும், எதுவுமே எனக்கு தெரியாது. எதுவுமே எனக்கு தெரியாது. நான் சினிமாவுக்கு வந்த காலத்திலேருந்து என் பாக்கெட்டில் எவ்வளோ இருக்கோ, 10 ரூபா இருக்குன்னா என் குடும்பத்துக்கான தேவை போக 1 ரூபாயோ 4 நாவோ செலவு பண்ண அந்த மக்களுக்கும் இந்த சமுதாயத்துக்கும் செலவு பண்ணுங்கிற என்னுடைய எண்ணங்கள் அன்னையிலேருந்து இன்னைக்கு வரைக்கும் மாறல. கோடிக்கணக்கில் சம்பாதிச்சதுக்கப்புறம் இந்த சமூகத்துக்கு செய்வோம்னு நினைக்கல. அன்னைக்கு காசு இல்லாத போதும் போராட்டத்தில் போய் உட்கார்ந்தோம், சமூகத்துக்கு வேலையை செஞ்சோம். அப்போது இன்னைக்கு நம்ம உள்ளே போகும்போது எனக்கு அன்னைக்கு நான் என்னுடைய வேலையை நான் செய்கிறேன், அது சரியாக இருந்தால் எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள், இல்லையா எதை சரி பண்ணிக்கலாம்னு சொல்லுங்கள், திருத்திக்கணும், அவ்வளோதான் எல்லாருக்கும் வாய்ப்பு. அதனால எல்லாருமே பிறக்கும் போது இங்கே யாரும் ஸ்டாராக வந்தெல்லாம் பிறக்கிறது இல்லை. இங்கே ஸ்டார்ஸ் ஆர் மேட் நாட் பார்ன். இதை முதல்ல நம்ம எல்லாரும் புரிஞ்சுக்கணும். நாளைக்கு நீங்களும் ஸ்டார் தான், அவரும் ஸ்டார் தான், அவரும் ஸ்டார் தான். நாளைக்கு நான் அடுத்த படம் பண்ணுறேன், எனக்கு மாரி சார் உட்காந்துருக்காரு, என்னுடைய கேமராமேன் உட்காந்துருக்காரு, மியூசிக் டைரக்டர் ஹமரா உட்காந்துருக்காரு, பாண்டியன் உட்காந்துருக்காங்க.
தேர் நெக்ஸ்ட் ஸ்டார்ஸ், அடுத்த ஜென்ரேஷனுக்கான ஸ்டார்ஸ் தான் அவங்க எல்லாருமே. அப்போ எங்கோ ஒரு இடத்துல யாரோ நம்பிக்கையாக கொடுக்குற வாய்ப்பு தான் ஒரு மனிதனை இங்கே மாற்றுது. அப்போ அவங்க எல்லாருக்கும் இந்த படமாக மொழியுமாக நான் சொல்லுகிற ஒரே வாய்ப்பு, என்னை நோக்கி எரிந்த கற்களை எல்லாம் ஒரு பூக்களாக தான் நான் பார்க்குறேன். ஏன்னா நான் ஒரு நல்ல படம் கொடுக்கணுங்கிற பொறுப்புணர்ச்சி அதை கொடுக்குதே தவிர இந்த கோபமே கிடையாது. நல்ல படம் கொடுத்து எடுத்துட்டு வரேன், வாங்க போராடுவோம், மக்களை நோக்கி ஒரு படத்தை கொடுக்கறதுக்கான என்ன முயற்சியோ அதை பண்ணியிருக்கோம். அதில் ஏதாவது குறை இருந்தால் சொல்லுங்க, அடுத்த படம் திருத்திக்கிறோம், இவ்வளோதான். இந்த படத்தோட முயற்சியும் அப்படிதான். ஒரு நல்ல படமா எடுத்தாச்சு, எங்க அறிவுக்கு உட்பட்ட ஒரு நல்ல படத்தை எடுத்திருக்கோம், ஒரு தரமான ஒரு படத்தை எடுத்திருக்கோம். மியூசிக் டைரக்டர் அவருடைய உழைப்பை போட்டிருக்காரு, டைரக்டர் போட்டிருக்காரு, கேமராமேன் போட்டிருக்காரு, ஃபைட் மாஸ்டர் போட்டிருக்காரு. இந்த படத்துல என்னைக்கும் நான் செத்துருப்பேன் ஆக்சுவலா. அது ஆக்சுவலா ஒரு டே அண்ட் நைட்டு 38 ஹவர்ஸ் ஷூட் பண்ணோம். காலையில் 6 மணிக்கு முதல் நாள் ஆரம்பிச்சு அப்படியே ஃபுல்லாக ஷூட் பண்ணி அப்படியே காலையில் 7-8 மணிக்கு போய் அந்த மொட்டை மாடியில், அந்த மாடியில் வந்து ஒரு ஷாட் இருக்கும் மேலே ஏறி. எனக்கு அதான் ஃபுல் நேரம் தூக்கம் இல்லை, மேலே போய் நின்றுருக்கோம். போதும்னு சொன்னாங்க இவங்க, வேணாம் சார் வாங்க சார் போதும்னாங்க. ஒரு ட்ரான் ஷாட் மேலே இருந்து எடுக்கணும்னு சொல்லிட்டு மேலே போய் உட்காந்துக்கிட்டு அந்த இடத்துலையே ட்ரெஸ் மாற்றிட்டு மேலே 7 மணிக்கு நல்லா பார்த்துங்க அங்கேயே படுத்துக்கிட்டு அங்கேயே மேலே போகணும் சார், கீழே போனால் லைட் ஆகிடும், ஏன்னா அடுத்து கால் ஷீட் வந்தோம்னு சொல்லிட்டு அங்கே மாற்றிட்டு அந்த உச்சியில் போய் நிற்கிற ஒரு ஷாட்டு அந்த மேலே அந்த இதில் எனக்கு ஏசி லெக்மெண்ட் ஆச்சு. மேலே நின்றுட்டு இருக்கேன், காற்று அடிக்கிறது, ஒரு செகண்ட் அசைஞ்சிட்டேன். அங்கேருந்து அன்றைக்கே கீழே விழுந்துருப்பேன். அன்றைக்கி தான் ரியலைஸ் பண்ணேன், சினிமா பேஷனாக லவ் பண்ணால் ஆனால் இவ்வளோ வெறித்தனமாக பண்ணக்கூடாது, நம்ம நம்பி குடும்பம் இருக்குன்னு ஒரு பயத்தை கிரியேட் பண்ண இடம் எனக்கு அந்த இடம். இல்லை அது ஒரு ஷாட் எடுத்துடலாம் சார், வாங்க சார், ஏன்னா இவர் ஃபீல் பண்ணிட்டார், மேலே போகலாம் சார், லேட் ஆச்சு நாளைக்கு எடுத்துக்கலாம். நாங்கள் ஏன் இதை சொல்கிறேன்னா, சினிமாவை பேஷனோட வேலை செய்யக்கூடிய எத்தனையோ பேர் இங்கே இருக்காங்க. அவங்களுக்கான வாய்ப்பை ஒரு இடத்த கொடுக்கக்கூடிய இயக்குனரும் அதுக்கான ப்ரொடியூசரும் கிடைக்கும் போது சரியாக பயன்படுத்திக்கிற ஒரு வாய்ப்பாக தான் அதை நான் பார்க்குறேன். இப்போ நான் அந்த கோபம் ஆதங்கள்லாம் சொன்ன விஷயத்துக்கு நான் பதில் சொல்கிறேன் என்னன்னா, சார் எனக்கு ஓட்டு போடும்போது இவ்வளோ பேர் 16 கோடி பேர் ஓட்டு போட்டாங்க சார். யார் ஓட்டு போடுவாங்கன்னு எனக்கு தெரியாது சார், யார் வந்து எனக்கு ஜெயிக்க வைப்பாங்க தெரியாது, எனக்கு கப்பை குத்தி கொடுப்பாங்கன்னு எனக்கு வரல. இன்ன வரைக்கும் இந்த 9வது சீசன் போச்சு, இன்ன வரைக்கும் ஒவ்வொருத்தரும் வந்துகிட்டே இருக்காங்க. எல்லாருக்கும் என்னுடைய பாராட்டுகள், எல்லாருக்கும் வாழ்த்துக்கள். ஆனால் ஒரு இடத்துல நான் என்னவா இருந்தேங்கிறதுக்கு தான் எனக்கு ஓட்டு போட்டாங்க. இந்த படம் என்னவா இருக்குன்னு பார்த்தா அதுக்கு நீங்கள் ஓட்டு போடுங்க, ஆனால் முன்னாடியே ஜட்ஜ் பண்ணாதீங்க, இது நல்லா இருக்கு இது நல்லா இல்லை, இவன் ஏன் வரணும் அவன் ஏன் வரணும்னு ஏன் கேட்குறீங்க? யார் வேணா அந்த சினிமாவுக்கு வரட்டும். ஒரு பேரியரை ஒரு விஷயமா ஏன் அதை ஒரு இடத்துக்கு இவர் முன்னுக்கு வந்தால் என்ன நடந்துற போகுது, அதில் என்னால் என்ன நடந்துற போகுது? நான் ஒரே விஷயம் சொல்லுவேன், இருக்கிறவங்ககிட்ட காசு வந்தால் இருக்கிற இடத்துல போய் சேரும், இல்லாதவங்ககிட்ட காசு வந்தால் 100 பேருக்கு போய் சேரும். இது ரொம்ப முக்கியமான விஷயம். இந்த மாதிரி ஒரு ப்ரொடியூசர் நாளைக்கு ஜெயிச்சார்னா 100 படம் இல்லாதவங்களுக்கு படம் எடுப்பார், 100 பேருக்கு வேலை வாய்ப்பு கொடுப்பாரு. ரொம்ப முக்கியமான விஷயம். இந்த மாதிரி ஒரு ப்ரொடியூசர் ஜெயிச்சார்னா 100 பேருக்கு வேலை வாய்ப்பு கொடுப்பாரு. ஏன்னா தன்னம்பிக்கை, ஒரு சினிமா நல்ல சினிமா எடுத்தா ஓட வைப்பாங்க, நம்பிக்கையை யார் கொடுப்பா? தனஞ்சயன் வந்து இன்னைக்கு உட்காரணும்னு அவசியமே இல்லை, அவருக்கு நிறைய வேலை இருக்கு. அவர் அப்பவே போறேன்னு போயிருக்கலாம். ஆனா நான் பேசி முடிக்கல சார், அது நல்லா இருக்காது சார், நீங்க பேசி வரீங்க சார் அப்படின்னு சொல்ற விஷயம் இருக்குல்ல, இது போது சார். இந்த மாதிரி மனிதர்கள் இந்த சினிமாவில் சம்பாதிச்சதே ஒரு பெரிய விஷயம் நினைக்கிறேன். அப்போ இப்போ பிக் பாஸ் போகும்போது எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல் நான் எப்படி உள்ள போனனோ, இப்போ எலெக்ஷன் டைம் எனக்கு ஓட்டு போட்ட வாக்காளர்கள் நம்பி தான் இந்த படம் எடுத்திருக்கிறேன். அவங்கள நம்பி தான் 27ஆம் தேதி வர்றோம். ஏன்னா சொன்ன வார்த்தை அது ஒன்று மாதிரி, சார் அவர் ஓட்டு போட்டவங்கெல்லாம் முடிச்சுட்டு வீட்டுக்கு போயிட்டாங்க, அவங்க ஒய்ஃபு ஸ்ரீலங்கெல்லாம் இருக்கலாம், அவங்கெல்லாம் அப்போ பார்த்தாங்க, இப்போல்லாம் வந்து அந்த மூஞ்சியை பார்த்து யார் தேட்டருக்கு வராங்கன்னு பார்க்கலான்னு ஒரு இடத்துல கேள்வியாகவும் கேட்டிருக்காங்க, சேலஞ்சும் பண்ணியிருக்காங்க. இந்த சேலஞ்சை நான் ஒரு இடத்துல என்ன சொல்கிறேன்னா, நான் நல்ல படம் எடுத்துகிட்டு வந்து கொடுக்குறேன், பாருங்க, நல்லா இல்லையா விமர்சனம் பண்ணுங்க, திருப்பிக்கிட்டு ஒரு படத்தை எடுத்துக்கிட்டு தான் வரேன். ஓட மாட்டேன் மைந்து எங்கேயும், இந்த சினிமாவை விட்டு நான் ஓட மாட்டேன். ஏன்னா அந்த 20 வருஷமா அந்த சினிமாவை விட்டு என்னைக்கே ஓடி இருக்கணும், நான் என்னைக்கே ஓடி இருக்கணும். நீங்க வைக்கக்கூடிய ஒவ்வொரு விமர்சனங்களையும் அது எது சரியா இருக்கோ எடுத்துக்கிட்டு திருப்ப வரேன். ஸ்ரீலங்காவில் இருக்கிறவங்க வந்து படம் பார்க்குறாங்களா, ஸ்ரீலங்கன் தமிழர் வந்து படம் பார்க்குறாங்க, அவங்களெல்லாம் அவங்க பார்த்து ஓட வச்சிருவாங்களா, இல்லை இந்த மூஞ்சியெல்லாம் இங்கே பார்ப்பாங்களாங்கிற விமர்சனம் வைக்கிறீங்கல்ல, படம் பாருங்க, எது நல்லா இருக்குன்னு சொல்லுங்க, நடிப்பு நல்லா சொல்லுங்க, திருத்திக்கிறோம், நல்லபடியாக அடுத்த படம் எடுத்துட்டு வரோம். ஆனால் யார் வரணும் யார் வரக்கூடாது, இவங்களுக்கெல்லாம் இப்படி ஒரு படம் எடுத்துட்டு வரதுனால இவரெல்லாம் ஏன் ஜெயிக்க வைக்கணுங்கிற இந்த இடத்துக்கு நம்ம போகவே வேணாம். யார் வேணா இங்கே ஜெயிக்கணும் சார், யார் வேணா இங்கே வரட்டும் சார். ஒரு நல்ல படம் எடுத்துட்டு வந்தால் அதை கொண்டாந்து சேர்க்கறதுக்கான முயற்சியை ஒரு தயாரிப்பாளர் காசு போட்டு படம் பண்ணும்போது அதுக்கு பாராட்டுற விஷயம் இல்லைன்னா கூட அதை நசுக்கிற வேலை இங்கே இருக்கக்கூடாது. அதுதான் இங்கே தனஞ்சயன் சார் சொன்னார். அதனால இந்த படத்தோட கண்டென்ட் தான் பேசணும், நான் அதிகம் பேசக்கூடாதுன்னு நினச்ச ஒரு விஷயம். குறிப்பாக அவருக்கு நன்றி சொல்றதுக்காக அந்த டைம் எடுத்துக்கிட்டேன்.
நான் சொல்லி இந்த படத்தை கொண்டாந்து பிப்ரவரி 27 யாரு பொறுப்புல இந்த படத்தை கொடுக்குறேன்னா நீங்க சொன்ன அதே மக்களுடைய பொறுப்பு கிட்ட தான் அந்த படம் கொடுக்குறேன். ஏன்னா நான் ஒரு வருஷமா ஒரு பொறுப்புள்ள ஒரு ஷோ பண்ணிட்டு இருக்கேன். அதுக்கப்புறம் இவ்வளவு ரெஸ்பான்சிபிலிட்டி உள்ள ஒரு பொறுப்புள்ள ஒரு தகப்பனா, ஒரு பொறுப்புள்ள ஒரு நடிகனா, இந்த சமூகத்தின் மேல் அக்கறையுள்ள ஒரு மனிதனா, நீங்க வேணா என்ன வேணா நினைச்சுக்கோங்க. ஒரு நல்ல படம் எடுத்து வந்து கொடுக்கணுங்கிற முயற்சியோட வந்திருக்கோம். இது நல்லா இருக்கு அப்படின்னா பாராட்டுங்க, சரியா இல்லைன்னா சொல்லுங்க, திருத்திக்கணும். ஸோ பிப்ரவரி 27 இந்த படம் ரிலீஸ் ஆகுது. ஒரு நல்ல முயற்சியா, கூட்டு முயற்சியா அந்த படம் வருது, தேட்டருக்கு வருது. எல்லாரும் வந்து பார்த்து, தேட்டர்ல வந்து பார்த்து இந்த படத்தை சப்போர்ட் பண்ணுங்க. இதற்கு பின்னாடி எல்லாரும் சொல்ற ஒரே விஷயம்தான், கிளிஷேவான ஒரு டயலாக். இந்த குடும்ப வாழும், அவர் வாழும், நான் வாழ்வேன், இதெல்லாம் கரெக்டு. ஒரே ஒரு விஷயம்தான், நேர்மையா உழைச்சா, நேர்மையா ஒரு படம் எடுத்துட்டு வந்தா நீங்க தேட்டருக்கு வந்து நேர்மையா பார்த்து அதை சப்போர்ட் பண்ணுவீங்கிற நம்பிக்கை மட்டும்தான் ஒரு புது ப்ரொடியூசரை கொண்டு வரும், இன்னொரு புது கலைஞர்களை உருவாக்கும். நல்ல சினிமா தமிழ்ல வரலன்னா நீங்க வந்து பார்த்து சப்போர்ட் பண்ணீங்கன்னா கட்டாயம் வரும். அப்படி ஒரு சினிமாவா அதை ஒரு முயற்சியை நாங்க நினைச்சு எடுத்திருக்கோம். அது சரியா இருந்தா நீங்க தயவு செஞ்சு வந்து எங்களை எல்லாரையும் சப்போர்ட் பண்ணுங்க.